ஹலோ வணக்கங்க. என்னங்க பெரிய ஏர்போர்ட்டு வந்து பாருங்க. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு அமெரிக்காவை விஞ்சும் அதிசயம். திருச்சியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பஞ்சப்பூர் பேருந்து முனையம் அதிநவீன வசதிகள் மற்றும் குளிரூட்டப்பட்ட சூழலுடன் பயணிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குகிறது. நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டும் பஞ்சப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கடந்த ஜூலை 16ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் 400 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டுள்ள இந்த அதிநவீன பேருந்து நிலையம் தமிழகத்திலேயே முழுமையாக குளிரூட்டப்பட்ட முதல் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்ற சிறப்பை பெறுகிறது. இந்த பேருந்து முனையத்தில் உள்ள முக்கிய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஏசி மற்றும் வசதிகள் என்னென்னு பார்க்கலாம். குளிரூட்டப்பட்ட தரைத்தளமே குளிரூட்டப்பட்டிருக்குங்க. பேருந்து நிலையத்தோட தரைத்தளத்தை பார்த்தீங்கன்னா முழுவதும் 1.20 லட்சம் சதுர அடி பரப்பளவுல பால் சீலிங் செய்யப்பட்டு 704 டன் ஏசி வசதியுடன் குளிரூட்டப்பட்டுள்ளது. இது தமிழகத்திலேயே பயணிகள் பயன்படுத்தும் தரைத்தளம் முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ள முதல் பேருந்து நிலையமாகும். வாவ், செமங்க. பேருந்துகள் நிறுத்தும் வசதி பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் 401 பேருந்துகளை நிறுத்தும் வசதி இங்கே உள்ளதுங்க. தரைத்தளத்தில் பார்த்தோம்னா வெளியூர் மற்றும் நீண்ட தூர பேருந்துகளுக்கான 345 இடங்களும், முதல் தளத்தில் நகர பேருந்துகளுக்கான 56 இடங்களும் இருக்குங்க. உணவகங்கள் மற்றும் கடைகள், பயணிகளுக்கான உணவகங்கள், டீ, காஃபி, சிற்றுண்டி கடைகள் மற்றும் பல்பொருள் விற்பனை அங்காடி, பெட்டி கடைகள் என மொத்தம் 20 கடைகளும், 12 உணவகங்களும், 10 சிற்றுண்டி கடைகளும் திறக்கப்பட உள்ளன. தற்போது சில கடைகள்லாம் பார்த்தோம்னா செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. கழிப்பறைகள் வசதி பார்த்தோம்னா ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்தனி நவீன கழிப்பறைகள் உட்பட மொத்தம் 107 கழிப்பறைகள் உள்ளனங்க. இதில் ஆண்களுக்கு 42, பெண்களுக்கு 59, திருநங்கைகளுக்கு 2, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 கழிப்பறைகள் அடங்கும். மேலும் 4 குளியலறைகளும் உள்ளன. கழிப்பறைகளில் தானியங்கி முறைகள் இயங்கும் குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நகரும் படிக்கட்டுகள் மற்றும் லிஃப்ட்டுகள். பயணிகளின் வசதிக்காக நகரும் படிக்கட்டுகள், எஸ்கலேட்டர்கள் மற்றும் லிஃப்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சூப்பருங்க, சென்னை மாதிரியே வந்துருச்சு போல. குடிநீர் வசதி. காவிரி ஆற்றிலிருந்து குடிநீர் கொண்டு வரப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதுங்க. பொருட்கள் வைக்கும் அறை. பயணிகள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைக்க லாக்கர் வசதி கொண்டுள்ள பொருட்கள் வைப்பறை உள்ளதுங்க. மருத்துவ உதவி மையமும் இருக்குங்க. தனியார் மருத்துவமனை சார்பில் மருத்துவர், செவிலியர், உதவியாளர் கொண்ட குழு 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்காங்கங்க. பயணிகளோட அவசர தேவைக்காக அழைப்பின் பேரில் மருத்துவர் குழுவினர் வருகின்றாங்கங்க. ஏடிஎம் வசதிகள் பார்த்தோம் அப்படின்னா தற்போது ஏடிஎம் மையங்கள் அமைக்கப்படலைங்க. ஆனால் 3 வங்கிகளின் நடமாடும் ஏடிஎம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்கங்க. பேட்டரி கார்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக 3 பேட்டரி கார்கள் எப்போவுமே தயார் நிலையில் இருக்குங்க. தகவல் பலகைகள், டிஜிட்டல் வழிகாட்டி பலகைகள் மற்றும் 50 LED திரைகள் பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ளன. காவல்துறை பார்த்தோம்னா தற்காலிக காவல் நிலையம் அமைக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனருங்க. சுகாதார ஏற்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு சுகாதார வசதிகளை உறுதி செய்ய 228 தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டுள்ளனர். தனியார் பராமரிப்பு. பேருந்து நிலையத்தின் பராமரிப்பு பணிகள் 15 ஆண்டுகளுக்கு தனியார் வசம் ஒப்படைக்கப்பட திட்டமிட்டிருக்காங்கங்க. திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த புதிய முனையம் சென்னை, மதுரை, சேலம், கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கான பேருந்து இணைப்பை மேம்படுத்துகிறதுங்க. நகரோட மத்திய பேருந்து நிலையம் மற்றும் சத்திரம் பேருந்து நிலையம் ஆகியவை தொடர்ந்து செயல்படும் என்றும், நகர பேருந்துகள் மத்திய பேருந்து நிலையம் வழியாக பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திருச்சியை தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் ஒரு முன்னணி போக்குவரத்து மையமாக நிலைநிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு விமான நிலையம் போன்ற அதிசயமான ஒரு புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்க தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது உங்கள் அமெரிக்காவை விஞ்சும் என சொல்றாங்க. விமான நிலையத்தை போன்று வசதிகள். முதல் மே மும்பை 9இல் முதல்வர் மு. க. ஸ்டாலின் தலைமையில் 408 கோடி செலவில் மாநிலத்தில் மிகப்பெரிய ஐபிடிஐ திறந்தனர். 2 மாடிகள், முழுமையான ஏசி வசதி, 12 லிப்டுகள், எஸ்கலேட்டர்கள் மற்றும் டிஜிட்டல் வழிகாட்டி பலகைகள் இவை அனைத்தும் விமான
விமான நிலையத்தோடு ஒப்பிடக்கூடிய அனுபவத்தை தருதுங்க. முழு திறப்பு பார்த்தோம்னா ஜூலை 16ஆம் தேதி பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டதால் தற்போதுள்ள செய்திகள் கூட கரும்பா நடைபெறுகிறதுங்க. திறப்பு நாளின் முக்கிய அம்சங்கள் பார்த்தோம்னா தினமும் 32,200 பேருந்துகள் இயக்கம், 401 பேருந்து நிறுத்தும் இடங்கள், 12 லிஃப்ட் எஸ்கலேட்டர்கள், 216க்கும் மேற்பட்ட கார்கள் கொண்ட பார், 100 ஆட்டோ மற்றும் 1935 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதிங்க. 173 கழிப்பறைகள், ஆண்கள், பெண்கள், திருநங்கை பயணிகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் தனித்தனியான கழிப்பறைகள் இருக்குங்க. சுத்தமான குடிநீர், உணவகங்கள், கடைகள், பயணிகள் கூட நகர விடவும் வசதிகள்ங்க. பழைய மத்திய நிலையத்தில் இருந்து மாற்றம், அந்த பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுலங்க அதிலிருந்து மாற்றிருக்காங்கங்க. பழைய மத்திய பேருந்து நிலையம் இப்போது பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டபடி வெளியூர் பேருந்துகள் இங்கே செல்கின்றன. இதனால் நகர மையத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையுங்க. அடையாளம் விமான நிலையத்தில் வீசுகள்ங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் தமிழ்நாடு முழுவதும் முதலாவது ஏசி வசதி கொண்டதாகவும் திருச்சி விமான நிலையத்துடன் தன்மையை மாறியுள்ளதாகவும் என்று செய்திகள் தெரியும். மொத்தத்தில் அமெரிக்காவை விஞ்சினால் அது பிழை. ஆனால் விமான நிலையத்துக்கு சமமான பஞ்சப்பூரில் அமைக்கப்பட்ட இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் நிச்சயமாக லோக்கல் அளவில் பெரிய சாதனை படைக்குங்க.